அனைவருக்கும் வணக்கம். இப்போது நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு சாக்கடை பற்றி பேசினேன். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, அவனுடைய தொம்பி, அவனுடைய நல்லக்கை, அல்லக்கை, உள்ளக்கை அப்படிலாம் ஒருத்தர் இருக்கால, இடுமோன கார்த்தி, அந்த 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி புறம்போக்கு அயோக்கிய பையன், அவனை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். என்ன பேச போகிறேன்னா, அவன் ஒரு பொண்ணை கெடுத்து விட்டு அந்த பொண்ணை அனாதையாக ரோட்டில் விட்டுட்டு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமானன் ஆரம்பித்தார், அந்த கட்சியில் வந்து சேர்ந்துட்டு இன்றைக்கி அவனுக்கு குரலே வரல, அவனுக்கு வாய்ஸே இல்லை. அவன்லாம் வந்து இன்றைக்கி ஒரு மைக்கை கட்சின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு பேசிகிட்டு இருக்கான். ஏண்டா நாதாரி, ஏண்டா இடுமோனா கார்த்தி புறம்போக்கு, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில் விளையாடிட்டு நீ வந்து இஷ்டத்துக்கு மைக்கு கிடச்சிச்சின்னா என்ன வேணால் பேசுவியா? கரூர் சம்பவத்தில் வந்து விஜய் அண்ணன் வந்து ஒரு துக்கம் விசாரிக்கலை, அவங்கள போய் நேரில் சந்திக்கலை, ஒரு பேட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்டா புறம்போக்கு, புண்ணாக்கு, நாதாரி, நாய், உனக்கு தெரியுமா? அவர் வந்து துக்கம் விசாரிக்கலை, அவர் வந்து எதுவும் அவங்கள பற்றி பேசலை, நேரில் போய் பார்க்கல அப்படின்னு உனக்கு தெரியுமா? சிபிஐ விசாரணை சொல்லியிருக்காங்களே, கேட்டிருக்காருல்ல, ஏன் தரல? தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் தரலை? திமுகவை பற்றி நீ பேசு, உங்கள் அண்ணன் சீமான் நொன்னா பேசட்டும். அவன் யார்? சாட்டை துரைமுருகன். அவன் சாட்டையே கிடையாது, சாக்கடை. அவன் 1 நம்பர் பொட்டை. அவன் நீ சீமா, உங்களுக்கெல்லாம் என்ன தளபதி மேலே அவ்வளோ என்ன? தளபதி எங்கே வளர்ந்து வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கே. இந்த பயம் இருக்குது, ஓகே. நீங்களாம் சில்லற ஜாலரா பசங்க, சின்ன எப்படி சொல்கிறது, ஃபூன்ற இதில் ஊற்றிட்டு போயிடுவார். திமுகவுக்கே பயம் கட்டினவர். கரூரில் 41 பேர் அதாவது பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் யார்? முக்கிய புள்ளி யார்? 10 ரூபா, அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி பாடின அடுத்த செகண்ட் தானே அந்த சம்பவமே நடந்துச்சு. அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை, அதை கேட்குறதுக்கு வக்கில். உங்களுக்கு நாதாரி நாயிங்க, நீங்கள் வந்து தளபதியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அவரை பற்றி பேசுகிறது உங்களெல்லாம் தகுதியே கிடையாதுடா. ஏன்டா இடுமோனா கார்த்தி, என்னுடைய பதிவை பார்த்துட்டு நீ வேணா, நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வாய்ஸே வரல, குரலே வரல. நாம் தமிழர் கட்சியில் வந்து இடுமோனா கார்த்தி மாதிரி யாராலையும் பேச முடியாது, எவனாலையும் பேச முடியாது. உன் வீடியோ பார்க்க எனக்கு சிரிப்பு வருது. உன் கண்ணுக்கு திருட்டு மொழி. நான் இன்றைக்கி தான் உன் வீடியோவை முழுசாக பார்த்தேன். ஏன்னா எல்லாம் ஒரு ஆலை கிடையாது, உன் வீடியோலாம் பார்க்க மாட்டேன்னு. சரி, என்ன தான் பேசணும்னு சொல்லிட்டு பார்த்தா உன் கண்ணு திருட்டு மொழி இருப்பாரு. நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்